ஹாய் டியர், டுடே நம்ம ஜங்குக் கேப்போட 12வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, ஜங்குக் பார்த்திங்கன்னா வேலையை காட்டியிருப்பார். ஸோ சார் வந்துட்டு ரோட்டில் போகிற வர பிள்ளைங்களை பார்த்து அப்படியே அழகாக வர்ணிச்சுக்கிட்டு கவிதை மலையாக பொழிஞ்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்திருப்பாரு வர்க்கிக்கிட்ட. அப்போது கரெக்டாக நீங்கள் அந்த இடத்துல இருந்திருப்பீங்க. அவனும் வார்ன் பண்ணியிருப்பான், பேசாதீங்க பேசாதீங்கன்னு. ஆனால் இவர் அப்படியே மொத்த கவிதை அப்படி கவிஞன் மாதிரி ஆகி அப்படி பொழிஞ்சிருப்பார். ஆனால் நீங்கள் நிற்கிறத பார்த்ததுக்கப்புறம் சாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் வேறு செம்மையாக முறைச்சிட்டு நின்றுட்டு இருந்திருப்பீங்க. அதோடு முடிச்சிருப்போம். ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். கற்றுமிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அப்படியே அவரை முறைச்சிட்டு நிற்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே வர்க்கி பார்த்து, டேய் என்னடா மத்தியானத்தில் இங்கே வந்து நிற்கிறா, என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுறாளா என்ன அப்படின்னு கேட்குறாரு. சார், அந்த பிள்ளை ரொம்ப நேரமாக இங்கே நின்று உங்களை தான் பார்த்துட்ருக்குது அப்படிங்கிறான். அதை ஏன்டா முதல்ல சொல்ல அப்படின்னு இவர் கேட்க, எங்கே சார் சொல்ல விட்டீங்க? நீங்கள் தான் அப்படியே வர்ணித்து போயிட்டே இருக்கிறீங்களே, எங்கே நிறுத்துறது உங்களை? நிறுத்துங்கன்னு சொன்னாலும் கேட்காம, நல்லா வேலை இதுக்கு மேலே டீப்பாக போகலை அப்படிங்கிறான். இதுக்கு மேலேயும் போகணுமா என்ன? இது போதாதா அவள் ஆடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவனும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பார்த்துட்ருக்கான். அப்போது இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னு அவன் கேட்க, நம்ம என்ன பண்ணுறது? நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. அவளாக வருவா, காய்ச்சி மூச்சுன்னு கத்துவா, அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக ஒரு லுக்கு விட்டுட்டு திரும்பி குடுகுடுன்னு ஓடிடுவா. நீ வேணா பாரு அப்படிங்கிறாரு. சொன்ன மாதிரியே நீங்கள் வரீங்க. அவரும் வந்துட்டு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு பண்ணது தப்பு, மாட்டிக்கிட்டாரு, எதுவும் பேச முடியல. ஸோ அப்படியே வந்துட்டு என்ன பேசணும்னு தெரியாமல் நின்றுட்டுருக்காரு. பயத்தில் தான் நிற்கிறாரு. நீங்கள் வந்து அவர் முன்னாடி நின்றுக்கிட்டு சொல்லப்போனால் நீங்கள் அண்ணாந்து பார்த்தா திட்டிகிட்டே இருக்கிறீங்க. அப்படியே அவர் அண்ணாந்து பார்த்து, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லைல்ல, நீ எல்லாம் திருந்தவே மாட்டேல்ல, ரோட்டில் ஒரு பொம்பளை பிள்ளைங்க போகிறதுக்கு இல்லை, எல்லாத்தையும் அப்படியே திங்குற மாதிரி பார்க்குற, கருமம் கண்ணா அதே இல்லை, அது வேறு என்னது என்ன விட்டால் கண்ணிலே கற்பிடிச்சிடுவோம் போல், அசிங்கம் பிடிச்ச உடனே அப்படின்னு திட்டுறீங்க. அவரும் வந்துட்டு ஒத்துக்கிறாரு, தப்பு தானே. ஸோ இப்போ எதுவும் வாய் பேச முடியல, அப்படியே கையை கட்டி அமைதியாக உங்களே பார்த்துட்ருக்காரு. எப்படி முழிக்கிறான் பாரு, அவளையும் மண்டையும். டேய், என் ஃப்ரெண்டு அப்போவே சொன்னான், நான் சாரா பேச கேட்டிருக்கணும். அவள் அப்போவே சொன்னான், இவனை பார்த்தா சரிப்பட்டு வராது, என் நேரம் பார்த்தாலும் பிள்ளைங்க பின்னாடி தெரியிறான்னு. ஆனால் நான் கேட்டேனா அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. என்ன சொல்ல வரா இவ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்களும் அதான் சாரா பேச கேட்டிருக்கணும், எல்லாம் என் நேரம், எல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் அந்த சுஜி தான் அப்படின்னு நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பார்த்து அப்படியே புகழ்ந்து தள்ளிச்சு. நான் கம்மல் இருந்தது ஆயிருந்திருக்கும். இந்த சுஜி பேச கேட்டது என் தப்பு தான். இவ்வளோ எனக்கு வர ஆத்தத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் மூஞ்சில முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறீங்க. அவ்வளோதான். வரைக்கும் அப்படியே பார்த்துட்டு, சார் எப்படி சார் நீங்கள் சொன்ன மாதிரியா அந்த பிள்ளை தடன்னு வந்துச்சு, கடன்னு திட்டுச்சு, இப்போ திரும்ப குடுன்னு ஓடிடுச்சு அப்படிங்கிறான். தெரிஞ்சதாண்டா, ஒரு தடவையா 2 தடவையா, எல்லா தடவையும் இப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. சார், அந்த பிள்ளை போகுது சார், போய் பேசுங்க அப்படிங்க. டேய், இதுக்கு மேலே இவளை என்னால் கரெக்ட் பண்ண முடியாதுடா அப்படிங்கிறாரு. என்ன சார் சொல்கிறீங்க? ஏதோ ட்ரூ லவ் அது இதுன்னு சொன்னீங்க, அப்புறம் இப்போ எப்படி சொல்கிறீங்க? அப்போ அடுத்த பிள்ளையை பார்க்க போகிறீங்களா? அட, அதான் முழுக்குன்னு இருந்துச்சே, அந்த பிள்ளையை ரூட் விட போகிறீங்களா அப்படின்னு கேட்குறான். இல்லைடா இல்லை, இதுக்கு மேலே இவ பின்னாடி சுற்றுறது வேஸ்ட்டு. இவ என்ன நேரம் பார்த்தாலும் ஆங்கிரி பேர்டு மாதிரி காய்ச்சி மூச்சுன்னு கத்திகிட்டே போகிறா. ஸோ நான் முதல்ல கரெக்ட் பண்ண வேண்டிய ஆள் சுஜி அப்படிங்கிறாரு. அந்த கிளவியா அப்படிங்கிறான். ஆமாம், நீ தானே சொன்ன முதல்ல அந்த பாட்டியை கரெக்ட் பண்ணாதான் இந்த பியூட்டியை கரெக்ட் பண்ண முடியும்னு, அதான் போய் நான் பாட்டியை கரெக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாரு. சார், நான் ஏதோ அன்றைக்கி சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அதேவா இன்னும் நம்பிட்டு பிடிச்சிட்ருக்குறீங்க அப்படின்னு வரைக்கி கேட்க, நீ விளையாட்டுக்கு சொன்னியோ விளையாடிட்டு சொன்னியோ, ஆனால் இப்போது என்கிட்ட இருக்கிற ஒரே வழி அது மட்டும்தான். அவள் பேசுகிறப்போ ஃபுல்லாக நீ கவனிச்சியா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் சார், அந்த பிள்ளைய உங்களை கழுவி ஊற்றிட்டு இருக்குது, இதில் கவனிச்சியான்னு வேற கேட்குறீங்கன்னா அப்படின்னு இவன் கேட்க, டேய், அவள் கழுவி ஊற்றினாலும் அவள் சொன்ன பாயிண்ட்டை பாரு. அந்த கூடவே இருக்கிற அந்த குட்டிச்சாத்தான் என்னை பற்றி தப்பாக சொல்லியிருக்குது. முதல்ல அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்புறம் அந்த பாட்டி அது என்னை பற்றி நல்ல விதமாக சொல்லியிருக்குது. அப்போது என்ன அர்த்தம்? அந்த பாட்டிக்கு என்ன பிடிச்சிருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த பாட்டியை முதல்ல கரெக்ட் பண்ணிட்டா இவ தன்னாலே என் வழிக்கு வந்துடுவாடா அப்படிங்க. அப்போ அவன் ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறான். எதுக்கு இப்போ மூஞ்சி இப்படி வச்சு என்ன பார்க்குறேன்னு சொல்லி ஜேகே கேட்க, சார்
இத்தனை நாள் ஏதோ வயசு பிள்ளைங்களை பார்த்துட்டு தெரிஞ்சிங்க, நானும் சரின்னு கண்டுக்கல. என்ன சார் இவ்வளோ கேவலமாக போய் பாட்டியே கரெக்ட் பண்ணுறேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். டேய், கரெக்ட் பண்ணுறதுனா அப்படி இல்லைடா, அது வேற மாதிரி, வேற ரகம். இவ்வளோ நாள் நீ இன்ஸ்பெக்டர் ஜேகேவை தானே பார்த்துட்டு இருந்த, இனிமே பாரு, கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் ஐயா இறக்குறேன், அவளை கரெக்ட் பண்ணுற அப்படிங்கிறாரு. சார், உங்கள் வாயை வச்சுக்கிட்டு நீங்கள் கம்முன்னு இருந்தாலே பிள்ளை தானாக வரும், சரியா? உங்கள் வாய் தான் சார் உங்களுக்கு பிரச்சனையே அப்படிங்க. அது என்னமோ சரிதான், ஆனால் என் வாயால் பிரச்சனை வந்த மாதிரி தெரியல. கூட இருக்கிற உன்னால தாண்டா வருது. நீ மட்டும் என் கூடவே சுற்றலைன்னா நான் இந்த மாதிரி யார்கிட்ட சொல்ல போகிறேன்? தனியாக அப்படியே பார்த்துட்டு கம்முன்னு இருந்திருப்பேன்ல. நீ கூட இருந்தவங்கட்டிக்கு தாண்டா நான் உங்ககிட்ட சொன்னேன், உன்னால தாண்டா எனக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் சைலண்ட்டாக பேசிட்டு இருந்தவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா வறுக்கி போட்டு குத்துன்னு குத்திருக்காரு. முதுகில் குனியை வச்சு முதுகில் குத்துவாங்களா அப்படி. அவனும் ஐயோயோ இந்த பைத்தியக்காரங்கிட்ட மாட்டிட்டு சாவறேன், எப்போ பார்த்தாலும் ஆளாளுக்கு கை நீட்டிடுறாங்கடா, நான் ஒருத்தர் தான் இடிச்சு வாங்கி கிடச்சனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் அப்படியே அந்த பக்கம் போய் நின்றுக்கிறான். அப்போ இவரும் இங்கே வா அப்படின்னு கூப்பிட, வரமாட்டேன் அப்படிமா, மரியாதை வந்துரு அப்படின்னு கூப்பிடுறாரு. வரமாட்டேன் சார், வந்து அடிக்கிறீங்க அப்படிங்கிறான். ஏய், நீ வரையா நானே வரட்டா அப்படின்னு கேட்க, நான்லாம் வர முடியாது அப்படின்னு மறுபடியும் சொல்லுவானா. இருடி உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இல்லாட்டி தூக்கிட்டு அவனை துரத்திட்டு இருக்காரு. ஸோ இப்படி தான் அந்த டே ஒரு மாதிரி ஸ்கிப் ஆகுது, ஈவினிங் ஆகுது. நம்ம ஜேகே பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் போல் அந்த ஈவினிங் டைமில் நீங்கள் போகிற வழி இருக்குல்ல, அந்த இடத்துல இன்றைக்கி அப்படியே கால் மேலே கால் போட்டு வண்டியை நிறுத்திட்டு உட்காந்துருக்காரு. அப்போ நீங்கள் அந்த வழியாக தான் வந்திருப்பீங்க, திரும்பி கூட பார்க்கலையே, மழையும் மண்டையும் பாரு, சைக்கோ சரியான பொறுக்கியாக இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு திரும்பி பார்க்காம போயிட்டுருக்க. அப்போ அவர் அப்படியே வந்துட்டு செம்ம இதாக எப்பயும் உங்ககிட்ட கெஞ்சி பேசுகிறதா இருக்குமா. ஆனால் இன்றைக்கி ஏய் நில்லுடி அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே நிற்கவே இல்லை, போகிறீங்க. ஏய் ஒன்று தான் நில்லுன்னு சொன்ன அப்படிங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நின்று கேட்குறீங்க. அப்போது அவர் வந்துட்டு ஜீப்லேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி கீழே வந்து அப்படியே இறங்கி நின்றுட்டு அப்படியே உங்ககிட்ட வருவார். நீங்கள் அப்படியே அவரை முறைச்சிட்டே நிற்கிறீங்க, நல்லா முறைக்கிறீங்க. அப்போ அவரும் என்ன முறைக்கிற, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நிற்கிற, கூப்பிடுறேன் மரியாதை இல்லாமல் என்னன்னு கேட்குற, கூப்பிட நிற்காமல் போகிற அப்படிங்கிறாரு. நான் ஏன் நிற்கணும், நீ கூப்பிட்டா உனக்கே நான் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்க. ஏன்னா நான் போலீஸ். சரி, நீ என்ன நேரம் பார்த்தாலும் எங்கனாவது அலைஞ்சிக்கிட்டே தெரியுற, ஸ்கூலுக்கு விட்டால் ஸ்கூலில் இருக்க மாட்டியா, நேரம் பார்த்தாலும் உனக்கு வெளியே என்ன வேலை அப்படிங்கிறாரு. ஏன்னா இப்படி வெளியே வந்தால் தானே மாட்டிக்கிறாரு. ஸோ அப்படின்னு கேட்க, அப்போ நீங்களும் நான் எப்போ வேணால் எங்கே வேணால் போவேன், உன்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு போகணும் வரணும்னு எனக்கு ஒரு அவசியமும் கிடையாது அப்படிங்கிறீங்க. ஹலோ, என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் அவசியம் இல்லையா உனக்கு அப்படிங்கிறாரு. ஆமாம், இல்லை என்னப்பா அப்படின்னு நீங்கள் திருப்பி கேட்க, ஓஹோ சரிங்க மேடம், நீங்கள் என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் அவசியம் கிடையாது, ஆனால் கேட்குறவங்க கிட்ட கேட்கணுமில்ல அப்படிங்கிறாரு. யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு கத்துறீங்க. நீ வீட்டுக்கு போ, அதை நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பிவிட நீங்கள் அப்படியே யோசிச்சிட்டே போகிறீங்க. இவன் இப்படியெல்லாம் பேச மாட்டானே, என்ன எப்பயும் கெஞ்சுவான், இல்லைன்னா அதான் கொஞ்சம் மாதிரி பேசிட்டு போவான், இன்றைக்கி என்ன ஒரு மாதிரி எகிரிட்டு பேசுகிறான், என்னவா இருக்கும், திமிர் பிடிச்சவன். அதான் அவனோட தண்டவாளம் நமக்கு தெரிஞ்சு போச்சுல்ல, அதனால அவனோட ஒரிஜினல் புத்தியை காட்டுறான். அதானே, இவனுங்களெல்லாம் நம்பவே கூடாது, ஆம்பளைங்கனாலே ஐயோ அழுக்கு புத்தி பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் எப்படி போயிட்டுருக்குறீங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் வீட்டுக்கு போயாச்சு. நீங்கள் போயிட்டு ஹோம்ஒர்க்லாம் எழுதணும்ல, ஹோம்ஒர்க்கெல்லாம் உட்காந்து அழகாக எழுதிட்டுருக்க உங்கள் பாட்டி இருக்காங்கள்ல சுஜி, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் வெளியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போகிற வரங்களாம் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த பக்கம் உங்களோட அம்மா வந்துட்டு பக்கத்தில் ஆட்டுக்கல் இருக்கும், ஸோ வெளியே தான் அந்த ஆட்டுக்கல்லில் உட்காந்து இந்த சட்னிக்கு ஆட்டணும்ல, ஸோ அதனால் வந்துட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, சட்னிக்கு வந்துட்டு இது ஆட்டிகிட்டு இருக்கா. உங்களோட அப்பா வந்துட்டு அப்படி சும்மா தான் உள்ளே நின்றுட்டுருக்காரு, லைக் வீட்டுக்குள்ளே இருப்பார், அதாவது ஃபோனை பார்த்துட்டு சார்ஜ் போட்டு நின்றுட்டுருக்காரு. உங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா அப்படியே சோஃபாவில் படுத்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி தான் ஆளாளுக்கு ஒரு வேலை பண்ணிட்டுருக்காங்க. நீங்களும் உட்காந்து அழகாக உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கிறீங்க. இப்போது கரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வெளியே வீட்டில் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். அப்போ உங்கள் பாட்டி பார்க்குது, யாராவது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜேகே. இந்த பையனா, என்னவன் வழக்கமாக நைட்டில் தான் வருவான், இன்றைக்கி என்ன பகல்லே வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்குது. ஆனால் அவர் பிடிச்சி கீழேருந்துலேருந்து பாட்டிக்கு பார்த்தா வெக்கம் வேறு, படவா இந்நேரத்தில் எதுக்கு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்குது. ஸோ உங்களோடமா பார்த்துட்டு போலீஸு
காலையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தோமே கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட உங்களோட அப்பாவும் வராங்க, தாத்தாவும் வந்துட்டு எஞ்சி வராரு. தாத்தா வந்து வெளியே பார்த்தது போலீஸா, எப்பா தம்பி கண்டுபிடிச்சிட்டியா அந்த படவை ராஸ்கோல அப்படின்னு சொல்லிட்டு வராரா. ஐயோ இந்த கிழமை போய் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துட்டானான்னு சொல்லிட்டு இப்போ தான் பாட்டிக்கு தெரியுது. பாட்டி விட்டுட்டு போயிருப்பாங்க எல்லாருமே. அடப்பாவீங்களா, அவன் தான் கிள்ளி வச்சான், அவன் மேலேயே கம்ப்ளைண்ட்டும் அவங்ககிட்டயே கொடுத்துருக்குறீங்க, இப்போ அவனே வந்து நிற்கிறான், என்னவா இருக்கும், ஒரு வேளை உண்மை சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜேகே, ஓ உங்கள் வீடு தானா இது அப்படின்னு தெரியாத மாதிரியே கேட்குறாரு. நீங்களும் பார்க்குறீங்க, என்னது எல்லாம் வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு காதில் ஒரு ஹெட்ஃபோனை போட்டுட்டு உட்காந்து எழுதிட்டு இருக்கிறீங்க, லைக் பாட்டு கேட்டு எழுதிட்டு இருக்கிறீங்க. அப்போது ஜேகே வந்ததுமே, என்ன சார் உங்களோட வீடா இது அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சார் எங்களோட வீடு தான், என்னாச்சு கண்டுபிடிச்சிட்டிங்களா யாருன்னு அப்படின்னு கேட்க, இல்லை அது இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லவும், இவன் தான் பண்ணின ஆள், இவங்கிட்டே வந்து கேட்டால் உண்மை சொல்லுவானா என்ன, சரி என்னமோ பண்ணுறான் பண்ணட்டும்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே பொறுமையாக பார்த்துட்டுக்குது. அப்போ ஜெகே பார்த்தீங்கன்னா பாட்டி பார்த்து கண்ணு வேறு அடிக்க, அவ்வளோதான் பாட்டி பிளாட்டு, ஐயோ இந்த படவராஸ்கள் எதுக்கு என்னை பார்த்து கண் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டே நின்றுட்டுருக்குது, பின்னாடி நின்றுருக்கோம். ஸோ உங்களோட தாத்தா அப்பா அம்மா எல்லாம் இருந்துச்சு வந்து முன்னாடி நின்றுட்டு, என்னாச்சு சார் வேறு எதுக்காக வந்திருக்கீங்க வீடு தேடி அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா ஒட்ட பிள்ளைய பெற்று வளர்த்துனா பத்தாது, பத்திரமா ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாரா. அப்போ எல்லோரும் வந்துட்டு, நாங்கள் ஸ்கூலெல்லாம் அனுப்புகிறோம் சார், நாங்கள் ஸ்கூல் அனுப்பிட்டு தான் இருக்கோம், வேலைக்கெல்லாம் அனுப்பல, சின்ன பிள்ளைலாம் அவள் அப்படியெல்லாம் தப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் தான் நினைக்கிறீங்க அவள் ஸ்கூலுக்கு போகிறான்னு, உங்கள் பிள்ளை எந்நேரம் பார்த்தாலும் ரோட்டில் எங்கேயாவது அலைஞ்சிட்டே தெரியுது. ஸ்கூலுக்கு அனுப்புனா ஸ்கூலில் தான் இருக்காளா இல்லையான்னு என்னைக்காவது ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறீங்களா? என்ன பழக்கம், எப்போ பார்த்தாலும் ரோட்டில் திரிஞ்சிட்டே இருக்கிறா, திடீர்னு வந்து நிற்கிறா, வீட்டில் இருந்தாலும் திடீர்னு வந்து ரோட்டில் நிற்கிறா, ஸ்கூல் போனாலும் திடீர்னு வந்து ரோட்டில் நிற்கிறா, மனுஷனுக்கு பக்குன்னு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறாரு. சார் எங்களுக்கு புரியல, உங்களுக்கே பக்குன்னு இருக்குது அப்படின்னு கேட்க, ஐயோ அதுவா அதான் எந்நேரம் ஒரு போலீஸ்காரன் இப்படி ஒவ்வொரு பிள்ளைங்களே பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா என்ன? எந்நேரம் பார்த்தாலும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு பத்திரமா உள்ளே இருந்துச்சுங்கன்னா சரி ஓகே, நாங்களும் எங்கள் வேலை நிம்மதியாக பார்ப்போம். ஆனால் இது எந்நேரம் பார்த்தாலும் எங்கேயாவது ரோட்டில் அலைஞ்சிட்டே தெரியுது, இதை பார்த்து கரெக்டாக ஸ்கூலுக்கு முடுக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு போதும் ஆயிடுது. வேறு எந்த பிள்ளைங்களையும் நாங்கள் இந்த மாதிரி ரோட்டில் அடிக்கடி பார்க்கறதில்ல, உங்கள் பொண்ணை அடிக்கடி பார்க்கறதுனால தான் இங்கே வீடு தேடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்க. நாங்கள் தான் சார் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வரணும், நீங்கள் என்ன எங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க, ஏன்னா உங்கள் பொண்ணை அப்படி வளர்த்துட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. பாட்டி வந்துட்டு பார்க்குது, இன்னமும் சரியில்லையே இவன் ஏன் இப்போ சம்மந்தமே இல்லாமல் இந்த டாபிக் இழுக்கிறான், சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்க. இப்போது உங்களோட அப்பா வந்துட்டு ஒரு கற்றுறாரு, வயன் அப்படின்னு சொல்லி கத்த. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கேட்டிருக்கோம். அப்பா என்னப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இந்த வர அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவீங்களா, வந்து பார்த்தா ஜேகே இவனா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அப்போ உங்களோட அம்மா வந்துட்டு, அங்கே என்ன பார்வை அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லைம்மா, இப்போ எதுக்கு இங்கே வந்தான், அதுவும் எல்லாத்தையும் கூப்பிட்டு நிற்க வச்சுருக்கான், ஏன் எங்கள் அம்மா கோவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போது உங்களோட அப்பா அம்மாலாம் பார்த்துட்டு, என்னம்மா ஸ்கூலுக்கு அனுப்புனா ஸ்கூலில் இல்லாமல் எந்நேரம் வெளியே சுற்றிட்டு இருக்கிறியாம்மா, போலீஸே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என்னது அப்படின்னு கேட்குறாரு. அப்பா நான் எங்கே சுற்றுறேன், நானும் எங்கேயும் சுற்றலையே அப்படிங்கிறீங்க. அப்போது ஜேகே பார்த்துட்டு, நீ எங்கேயும் சுற்றவே இல்லை அப்படின்னு கேட்க, நான் எங்கே சுற்றுனேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்போ அவரும், எங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் இருக்கும்ல, ஸோ ஃபோன் எடுத்து அப்படி காட்டுறாரு. நிறையா ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாரு போல் உங்களை பார்க்குறப்பெல்லாம், அதெல்லாம் வந்துட்டு இப்போ ப்ரூஃபாக காட்டிகிட்டு இருக்கிறாரு. உங்களை பார்க்கறதுக்காக எடுத்தது ஆனால் ப்ரூஃபாக காட்டிட்டு இருக்காரு. அதை பார்த்தது உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு, பொறுக்கி என்ன ஃபோட்டோவில் எடுத்து வச்சுருக்கோம் நீ அப்படிங்கிற மாதிரி வாயிலே முனகிட்டு இருக்கிறீங்க. அப்போ அவரும் அப்படி தாண்டி எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு 2 பேத்துக்கு மட்டும் புரியுற மாதிரி பேசிக்கிறீங்க. நீங்கள் அப்படியே முறைச்சிட்டே இருக்க. அவரும் பார்த்துக்கோங்க, இது உங்கள் பொண்ணு தானே, எங்கே பார்த்தாலும் இவளே தான், எந்த பக்கமாவது நம்ம பாதுகாப்புக்காக போகலான்னு அந்த பக்கம் போனால் திடீர்னு வந்து நிற்கிறா, சரி ஓகே கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போனால் அங்கேயும் திடீர்னு வந்து நிற்கிறா, வீட்டில் இருந்தாலும் அவளை நீங்கள் வீட்டில் பத்திரமா வச்சுக்கிறது கிடையாது, ஸ்கூலுக்கு அனுப்பினாலும் அவள் ஒழுங்காக ஸ்கூலில் இருக்கிறது கிடையாது, என் நேரம் வெளியே அலைஞ்சிட்டே தெரியுது அப்படின்னு சொல்ல உங்களோட அம்மாவுக்கு கடுப்பாயிடுச்சு. என்னடி உன்னை ஒழுங்காக ஸ்கூலுக்கு போக சொன்னால் ஊர் சுற்றிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்க, அம்மா இல்லைம்மா நான்
ஆமாம் நான் இப்போ பேப்பர் தீர்ந்து போச்சு வாங்கிறதுக்கு தாம்மா போனேன், மிஸ்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தாம்மா போனேன், நீ வேணால் கால் பண்ணி கேளு அப்படின்னு சொல்ல, இது கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே முன்னாடி ஃபோன் எடுக்க ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாரு. என்னங்க சார் அப்படின்னு கேட்க, மிஸ்ஸை கேட்டுட்டு போனால் நல்லது தான், ஆனால் நீங்கள் இப்போ மிஸ்கிட்ட இவ கேட்டு போனாலான்னு கேட்கக்கூடாது, இவ கேட்டால் கண்ட நேரத்தில் வெளியே விடுவீங்களா, ஒரு வேளை வெளியே இருக்குது பிள்ளை போயிட்டு திடீர்னு ஏதாவது ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்க, உங்களுக்கு புரிஞ்சு போச்சு இவன் ஏதோ வத்தி வைக்க தான் வந்திருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்க, உங்கள் அம்மா ஃபோனை போட்டு மிஸ்ஸை கண்டுபிடி திட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அவங்க மேலே தப்பு இருக்குல்ல, ஸ்கூலுக்கு அனுப்புனா இந்த மாதிரி வெளியே விடக்கூடாதுல்ல அடிக்கடி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, ஓகே மேம் இனிமேல் நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வெளியே விட மாட்டோம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான், இனிமேல் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் ஊர் சுற்ற முடியாது. இப்போ தான் வந்துட்டு உங்களோட அப்பா அம்மா எல்லாம் பார்த்துட்டு, சரிங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி எங்கள் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு, இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டா, நீங்கள் உங்கள் ஒர்க்கை மட்டும் பார்க்கலாம் சார், சாரி தொந்தரவு பண்ணதுக்கு அப்படின்னு எல்லோரும் சாரி கேட்க, இனிமேல் வெளியே எங்காவது ஒன்று பார்த்தேன் அவ்வளோதான் முட்டியாக தட்டிடுவார் லட்டி எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே தட்டுவ நீ அப்படின்னு வாய்க்குள்ளேயே முணங்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜெக்கே வந்துட்டு போகிற போக்கில் உங்கள் பாட்டியை பார்த்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படிங்கிறாரு. அப்போது தாத்தா வந்துட்டு டக்குன்னு குறுக்க வந்து கை நீட்டி நின்றுக்கிட்டு, அவள் என் பொண்டாட்டி அப்படிங்கிறாரு. தாத்தா அவங்கக்கிட்ட கொஞ்சம் உங்கள் பேத்தியை பற்றி சொல்லணும், அதனால தான், மற்றபடி நான் உங்கள் பொண்டாட்டி ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படிங்க. எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது, நான் இங்கே நிற்கிறேன், நீ சொல்லு, அவள் எனக்கும் பேத்தி தானே அப்படிங்கிறாரு. அப்போ உங்கள் பாட்டி இருந்துட்டு, ஐயோ போயா செத்த நேரம், அதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம் ஏதாவது சொல்லுவாங்க, நீ எனக்கு நீ போ அப்படின்னு சொல்லி முடுக்கி விட்டுருது. ஸோ தாத்தாவும் சரியில்லடி இது சரியில்லை, நீ என்னமோ அவனை பார்த்து சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி டவுட்டோடையே தான் போகிறாரு. அப்போது ஜெகே பார்த்தீங்கன்னா பாட்டிக்கிட்ட சுஜி குட்டி அப்படின்னு கூப்பிடுறாரு. அவ்வளோதான், நானா அப்படிங்குது. ஆமாம் உங்கள் பேர் சுஜி தானே, பாட்டின்னு கூப்பிட்றதுக்கு பிடிக்கல, நான் வேணா சுஜின்னு கூப்பிட்டா அப்படிங்க. கூப்பிடு உனக்குள்ளாத இதா, நீ சுஜினும் கூப்பிடு சுஜி குட்டினும் கூப்பிடு, உங்களோட விருப்பம் தான் அப்படிங்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா பாட்டின்னு கூப்பிட்டா தான் பிடிக்காது, அது மட்டும் ஒரு மாதிரி ஹை டெம்பருக்கு போயிடும். மற்றபடி பேர் சொல்லியும் இந்த மாதிரி செல்லமாக கூப்பிட்டா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே அப்படின்னு சொல்ல, இப்போ ஜெக்கே வந்துட்டு வந்த வேலையை ஆரம்பிக்கிறாரு. அப்படியே லைட்டாக கொஞ்சம் பாட்டிக்கிட்ட நைஸாக பேசுகிறாரு. ஆமாம் உங்கள் பேத்தி இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப கோவக்காரங்களோ அப்படின்னு கேட்க, ஆமாடா அவளுக்கு அவங்க அம்மா குணம், அவங்க அப்பா அப்படியே என்ன மாதிரி, ஆனால் அவள் அம்மா அப்படியே ராட்சசி மாதிரி, அவளோட அத்தனை குணமும் அப்படியே என் பேத்திக்கு வந்துருச்சு, என்னால் பார்த்தாலும் மூஞ்சி சுடுசுடுனா வச்சிட்ருப்பா, ஆனால் என்கிட்ட நல்லா தான் பேசுவா அப்படிங்க. அப்போ ஜேகேவும் அதானே நம்மக்கிட்ட மட்டும்தான் அப்படின்னு நினச்சேன், எல்லாத்துட்டும் இப்படித்தானா, சிடு மூஞ்சி குட்டிச்சாதான் அப்படின்னு நினச்சிட்டு, சரி நான் முருகர் கோவிலுக்கு போனேன், இந்தா பிரசாதம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுஜிக்கு கொடுக்க, அப்போது அந்த சுஜி பாட்டியும் வந்துட்டு, அப்போ நீ டியூட்டிக்கு போகலையா அப்படின்னு கேட்குது. போனேன், அப்போது அங்கேயும் கோவில் பக்கம் தானே, ஸோ எனக்கு அந்த பக்கம் டியூட்டி போட்டிருந்தாங்க, அப்படியே எனக்கு உங்கள் ஞாபகம் வந்துச்சு, நேற்று வேற கொஞ்சம் தப்பா, ப்ளீஸ் மன்னிச்சிடு அப்படிங்கிறாரு. அட போடா பையா, அதெல்லாம் நான் அப்போயே மறந்துட்டேன் அப்படிங்க. நீங்கள் மறக்கவெல்லாம் கிடையாது, என்னை பழி வாங்க தானே என் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு உங்கள் வீட்டு ஆளுங்களாம் அனுப்பி விட்டுருக்குறீங்க அப்படிங்க. அட இருக்கா, அதெல்லாம் கிடையாது, இதுங்க எனக்கே தெரியாமல் போயிருக்குதுங்க, நானே இப்போ தான் கண்டுபிடிச்சேன், அதுவும் நீ வந்து சொல்லும்போது தான், இவங்க பேசும்போது தான் நான் கண்டுபிடிச்சதுங்க அங்கே வந்ததையே, எனக்கு தெரியாது தெரியுமா அப்படின்னு பாட்டி சொல்ல, அப்போ உனக்கு தெரியாமல் இதெல்லாம் நடக்குதா சுஜி இந்த வீட்டில், எங்கள் குடும்பத்தில் நீ எவ்வளோ முக்கியமான ஆள் அப்படிங்கிறாரு. ஆமாம் உனக்கு தெரியுது, இதுங்களுக்கு தெரியலையே, எனக்கு கண்டுக்கிறதே கிடையாது, எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லாமல் புந்து போயிடுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசிகிட்டு இருக்குது இப்போது. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஜன்னல்கிட்ட நின்று கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க வீட்டுக்குள்ளேருந்து, உங்களுக்கு கடுப்பாகுது. ஓஹோ அப்படி போறியா நீ, என் பாட்டிவே ஐஸ் வைக்கிறியா, இருடியும் உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜேகே பார்த்தீங்க அப்படின்னா, சரி சுஜி நான் கிளம்புறேன், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, பார்த்து போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அனுப்புது. ஸோ பாய் சுஜின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு பாட்டிக்கு டாட்டா காட்ட நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க, அப்படியே வந்துட்டு கண்ணார அடிக்கிறாரு. ஸோ பாட்டிக்கு ஒரே வெக்கம், அந்த பக்கம் பார்த்தா அது ஆக்சுவலாக உங்களுக்கு தான், பட் நீங்கள் என்ன டென்ஷன்லேயே நிற்கிறீங்க. சரி பாய்,
உன் பேத்தி ரொம்ப முறைக்கிறா சுஜி, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாரு. அட அவ கிடக்குறா, அவ எந்நேரம் அப்படித்தான் முறைச்சிட்டே திரிவா அப்படின்னு சொல்லுது. நீங்கள் நான் சுஜி நீ அப்படியே மாறிட்டல அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ ஜேகே வந்துட்டு அப்படியே உங்களை பார்த்து கண்ணை அடிச்சுட்டு பாய் கட்டிட்டு போகிறாரு. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள ஹாப்பியாக வந்தாலும் வெளியே கோவம் தான் வருது. இப்போது அப்படியே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. திரும்ப அடுத்த நாள் ஸ்கூலுக்கு தானே போகணும். வழக்கம் போல் ஸ்கூலுக்கு எழுந்து ரெடி ஆகிட்டு வீட்டை விட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வரீங்க. அப்போ கரெக்டாக சுஜி பாட்டி பார்த்தீங்கன்னா ஜேகே கிட்ட தான் நின்று பேசிகிட்டு இருக்குது. இவன் என்ன காலங்கத்தால் எங்கே பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக வரீங்க. அப்போ பாட்டி கிட்ட வந்ததுமே சுஜி நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. அப்போது பாட்டி பார்த்தீங்கன்னா இந்தாப்பில் நில்லு அப்படிங்குது. ஏன் சுஜி அப்படின்னு கேட்குறீங்க. இந்தா ஏண்டா போகிற இல்லை நீ அந்த வழியாக தானே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்து கேட்க. ஆமாம் சுஜி அப்படிங்கிறாரு. சுஜியா அப்படின்னு நீங்கள் பார்க்க சரி இங்கே பாருப்பில் அதான் இந்த பையன் அந்த வழியாக தான் போகிறான், அவன் கூட போயிடு என்ன, உன்னை தனியாக விட்டுட்டு இங்கே நாங்கள் பக்குன்னு அடிச்சுட்டு கிடக்கிறதுக்கு போலீஸ் கூட பத்திரமா போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேகெல்லாம் கழட்டி அவர் வண்டியில் முன்னாடி வச்சுருத்து நீங்கள் அப்படியே அந்த பேக்கை எடுக்கிறீங்க. அப்போ அவர் பேக்கை டைட்டாக பிடிச்சிட்டு உட்காரு டைம் ஆச்சு எனக்கு வேறு ஸ்டேஷனுக்கு போகணும், நான் ரொம்ப நேரம் நிற்க முடியாது சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நான் டென்ஷனில் சுஜி நான் நடந்து போய்க்கிறேன் அப்படிங்கிறீங்க. ஏய் உட்காருப்பில் எதுக்கு நடந்து போகிறேன்ட்டு ஸ்கூல் போகாமல் ஊரெல்லாம் சுற்றுறதுக்கா, ஒழுங்கா போ, இவளை நேராக ஸ்கூல் வாசல்லையே கொண்டு விட்டுரு அப்படின்னு சொல்லி சுஜி பாட்டி பார்த்தீங்கன்னா ஜேகே கிட்ட சொல்லி அனுப்புது. ஸோ நீங்களும் வேறு வழி இல்லாமல் ஒரு வண்டியில் ஏறி உட்காந்துருக்கீங்க. அப்போது உட்காரும்போது ரொம்ப தள்ளி அந்த எட்ஜில் போய் உட்காந்துருப்பீங்க. ஜேகே பார்க்குறாரு உட்காந்துருக்காளா இல்லையான்னு திரும்பி பார்த்தா நிறைய கேப் இருக்குது. அப்படி வரையா நீ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வண்டியை வந்துட்டு அதாவது ஸ்லோவாக போயிட்டு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போனால் முன்னாடி இழுத்து போடும்ல, அந்த மாதிரி தான் அந்த மாதிரி பண்ணுவோம் டக்குன்னு முன்னாடி வந்துடுவீங்க. அப்போது ஜேகே அப்படி சிரிச்சுட்டு நல்லா பிடிச்சி பத்திரமா உட்காரு, எல்லா நேரமும் நான் பொறுமையாக ஓட்டுவேன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாரா. அப்போ நீங்களும் ஏய் வண்டி நிறுத்து நான் இங்கே இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. உங்க கூடலாம் என்னால் வர முடியாது, வண்டியை நிறுத்துட்டே இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்லி அடுத்த செகண்ட் வண்டி ஃபாஸ்ட்டாக பறக்குது. நீங்கள் பயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் டைட்டாக ஹக்கே பண்ணி பிடிச்சி உட்காந்துக்கிறீங்க. அவருக்கு இது கொஞ்சம் நல்லா ஜாலியாக தான் இருக்கும் போல். இப்போ அப்படியே வந்துட்டு ஸ்கூல் வாசல்லே கொண்டு வந்து விட்டுறாரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே கண்ணை மூடி உட்காந்துருப்பீங்க. ஏய் எல்லோரும் ஒன்று தான் பார்க்குறாங்க, போஜை கட்டி பிடிச்சிது அப்படின்னு சொல்ல. அப்போ தான் டக்குன்னு கையை எடுத்துகிட்டு கீழே இறங்கி நிற்கிறீங்க. அப்போ அப்படியே அவர் உங்களுக்கு கையில் பேக்கை கொடுக்க நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு நாளைக்கு இது எங்கள் வீட்டு பக்கம் வந்த அவ்வளோதான் கண்ணில் மிளகாப்பொடி போட்டுருவேன், ஒழுங்காக இப்படியே ஓடிடு, இதோட கடைசி எங்கள் வீட்டு பக்கம் வர்றது என் சுஜிக்கிட்ட பேசுகிறதெல்லாம் வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான். அப்புறம் நான் எல்லா விஷயத்தையும் என் அப்பாக்கிட்டேயும் என் தாத்தாக்கிட்டேயும் சொல்லி வச்சுருவேன் அப்படின்னு நீங்கள் மிரட்ட. சொல்லிட்டு போ எனக்கு என்ன, நானே தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு நான் வெறி ஆகுது, இவன் என்ன இப்படி இருக்கான், இவன் தானே எல்லாமே பண்ணுறான், ஏதோ நான் தப்பு பண்ணுற மாதிரி சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ நீங்களும் அப்படியே கிளாஸில் உட்காந்துட்டு இதே புலம்பல் தான். அவள் பார்க்குறா, ஏண்டி இது போகிற போக்க பார்த்தா வேறு மாதிரி போகிற மாதிரி இல்லை ஓயன் அப்படின்னு சொல்லி சாரா கேட்க. என்ன வேறு மாதிரி அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை இது என்னமோ நீ வேண்டான்னு சொல்கிறது எல்லாம் பார்த்தா உனக்கு வேணும்னு நீ சொல்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நீ அவனை பிடிக்கலன்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல், அதான் அப்படிங்கிறா. ஒரு மண்ணும் கிடையாது, நீயும் போயிட்டு அவன் கட்சியிலே சேர்ந்துக்க, எனக்கு வர ஆத்தத்துக்கு இனிமேல் நீ அவங்கள்ட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு தாலி போய் உட்காந்துக்கிறீங்க. ஸோ அவளும் வந்துட்டு ஏய் சரிடி பா ஹோம்ஒர்க் எழுதிட்டியா அப்படின்னு கேட்குறா. எங்கே எழுதுறது அப்படின்னு சொல்லி கேட்க. ஐயா அப்படின்னு கேட்பாளா. இப்போ தான் நேற்று நடந்து எல்லாமே சொல்கிறீங்க. ஐயோ ஆப்பு வச்சு விட்டாச்சா, இனி எப்படி வெளில போய் சாப்பிடுவா திடீர்னு அப்படின்னு கேட்குறா. அதான் தெரியல, அடிக்கடி பேப்பர் வாங்குறேன் அதை வாங்குறேன்னு சொல்லிட்டு வெளில போய் சாப்பிடுவேன், இப்போ அதுக்கும் வழி இல்லை. ஐயோ இவங்க கொடுத்த லஞ்சை தாண்டி திங்கணும், எங்கள் அம்மா இன்றைக்கி அவரைக்காலாம் பண்ணியிருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு அது வேணும் இது வேணும்ன்ட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கிறது வந்துட்டு சாப்பிட்றதுக்காக தான். ஸோ லஞ்ச் கொடுக்குறது பிடிக்காது, அதனால் கடையில் சாப்பிட்டு லஞ்சை வந்துட்டு யாருக்காவது கொடுத்துருவீங்க, வேஸ்ட் பண்ண மாட்டீங்க, பட் யாருக்காவது கொடுத்துருவீங்க ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்க சொல்லி. ஆனால் இனிமேல் அதுக்கு வழி இல்லைல்ல, அதுதான் ஒரே ஃபீலிங். இப்போ அப்படியே தான் அடுத்த பீரியட் வந்து டீச்சர் நடத்துகிறாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது, 4 டீச்சர்கிட்ட அடி வேறு வாங்குறீங்க. ஸோ இப்படியே தான் ஒரு வழியாக ஈவினிங் ஆகிடுது.
அப்போது நீங்கள் ஸ்கூல்லாம் முடித்து வெளியே கிளம்பி போவீங்களா, அப்படி தான் 2 பேரும் போயிட்டுருக்குறீங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களோட காலில் முள் குத்திரும். ஆக்சுவலாக செப்பல் போட்டிருப்பீங்க, லைக் ஷூ தான் போட்டிருப்பீங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு அது ஏதோ ஒரு பெரிய முள் போல். அது வந்துட்டு உங்களோட ஷூக்கு உள்ளே வந்துட்டு கால் நல்லா குத்தி விட்டுருது. அப்போ பார்த்தீங்கன்னா சாரா அப்படியே உங்கள் பக்கத்தில் நிற்கிறா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளுக்கு முன்னாடி நிற்பீங்க. ஸோ அவள் உங்களுக்கு பின்னாடி நிற்கிறா. நீங்கள் அப்படியே கீழே உட்காந்து அப்படியே காலில் இருக்கிற ஷூவெல்லாம் கழட்டி விட்டுட்டு நீங்கள் அந்த முள்ளெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையை வச்சு நீங்களே உங்கள் ஹிப்பை பிடிச்சி கிள்ளிக்கிறீங்க. அப்போ அவள் பார்க்குறா, பைத்தியக்காரி என்னடி பண்ணிருக்க, உன்னை பிடிச்சி நீயே கிள்ளிட்டுருக்க அப்படிங்க. இல்லை சாரா, அவன் தெரியாமல் தான் என் பாட்டி அப்படி கிள்ளிட்டேன்னு சொன்னான். ஆனால் என் பாட்டி ஓவராக வெக்கப்பட்டுச்சு தெரியுமா. அப்படி கிள்ளைனா எதுக்கு வெக்கப்படணும், அதான் இப்படி கிள்னா வெக்க வருமானு பார்த்தேன், எனக்கு ஒன்றுமே வரலையே அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்க. அவளும் இது வேறையா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பா. ஸோ இப்போ அப்படியே தான் நீங்கள் முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கால் ரொம்ப வலிக்குது, ஷூவெல்லாம் திரும்ப காலில் மாட்டிக்கிட்டு அப்படியே எழுந்திரிச்சு நிற்க கரெக்டாக அந்த இடத்துல ஜெயிக்க வந்து நிற்கிறாரு. இப்போ எதுக்கு இங்கே வந்து நிற்கிறா அப்படின்னு நீங்கள் கேட்கவும், அப்போது ஏய் வா கொண்டு போய் விட்டுறேன் அப்படிங்கிறாரு. நல்லாவும் கூட வரமாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, சுஜி தான்ப்பா சொல்லி அனுப்பிச்சு, நான் பாட்டுக்கு என் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் போனேன். ஆனால் சுஜி தான் என் பேத்தியை கூப்பிட்டு வந்துடு ப்ளீஸ்ன்னு கேட்டுச்சு. என்னால் பேச்சு தட்ட முடியாது, அதனால் ஏறி உட்காரு அப்படிங்க. சாரா தனியாக போவா, நான் அவ கூட தான் போவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா. ஓ சாரா நீ வந்து ஏறுவா அப்படின்னு சொல்லவும் அவள் டக்குனு போய் ஏறி உட்காந்துக்கிறா. அவள் தான் ஓடி போயிட்டு முன்னாடி நல்லா இடிச்ச மாதிரி உட்காருவாளா. உடனே உங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்போது டக்குன்னு உங்கள் கையை கொண்டு போய் அவங்க 2 பேத்துக்கு நடுவில் வச்சு அவளை அப்படியே இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு அந்த சந்தில் கேப் இருக்குல்ல அதில் நீங்கள் ஏறி உட்காடுறீங்க. ஸோ சாராவுக்கு அப்படியே வந்துட்டு என்னமோ இருக்குது, ஆனால் இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பா. அண்ட் ஜேகே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே உங்களை அப்படியே வந்துட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாராவோட வீட்டில் அவளை முதல்ல இறக்கி விட்டுட்டு இப்போ நீங்கள் 2 பேர் தான் போயிட்டுருக்குறீங்க. அப்போ போயிட்டு இருக்கும்போது உங்கள் வீடும் வந்துடுச்சு. ஸோ நீங்களும் அப்படியே இறங்க. அப்போது உங்களோட பேக் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்துட்டு அவர் கையில் தான் வச்சுருப்பாரு. அந்த பேக் எடுத்து கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேக் ஒரு மாதிரி நல்லா டபக்குன்னு பிடுங்கிட்டு முன்னாடி இந்த பக்கம் திரும்பி பார்த்தா கேட்டு பூட்டியிருக்கு. என்ன இது கேட்டு பூட்டியிருக்குது, சுஜி சுஜின்னு கூப்பிடுறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு அப்படியே வண்டி விட்டு இறங்கி உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஏன் எதுக்கு பார்க்குற இப்படி அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா. அப்போது அவர் பார்த்தீங்கன்னா மெதுவாக உங்கள் காதுகிட்ட வந்து நீயே உன்னை கிளிக்கிட்டாலாம் வைக்க வராது அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. லைக் நீங்கள் தனியாக தான் பேசிகிட்டு இருப்பீங்க சாரா கிட்ட. இவனுக்கு அப்புறம் புரிஞ்சுன்னு ஷாக்காக பார்க்க அவர் திரும்ப அதுவே சொல்கிறாரு, நீ ஏன் உன்னை பிடிச்சி கிளிக்கிட்டா உனக்கு ஷைனஸ் எல்லாம் வராதுடி அப்படிங்க. அப்புறம் அப்படிங்கிறீங்க. இப்படி நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா அவங்க இப்போ பிடிச்சி நல்லா கிள்ளி வச்சுட்டு டக்குன்னு ஓடி போய் வண்டியில் ஏறிக்குவார். அவ்வளோதான் உங்களுக்கு நிஜமாகவே ஒரு மாதிரி வெக்கமாக வருது, வலிச்சாலும் லைட்டாக வெக்க வருது. அப்படியே ஒரு மாதிரி ஷையாக நின்றுக்கிட்டு அவர் அப்படியே பார்த்துட்ருக்க. அப்படியே வீட்டோட கீ இருக்குல்ல, ஸோ அப்படியே தூக்கி உங்ககிட்ட போடுறாரு. நீங்கள் அப்படியே கேட்ச் பிடிச்சிட்டு அப்படியே அவர் பார்க்குறீங்க. ஸோ உங்கள் வீட்டில் எல்லோரும் வெளியே போயிருக்காங்க, உன் பாட்டி தான் சாவி கொடுக்க சொல்லி கொடுத்து விட்டுச்சு, பத்திரமா வீட்டில் இரு. என்ன வேணா நான் துணைக்கி இருக்கட்டா அப்படின்னு கேட்க, ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிறீங்க. அப்போ அவரும் என்கிட்ட வா அப்படின்னு சொல்லுவாரா. எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். நீங்களும் போவீங்க. அப்போது மறுபடியும் காதுகிட்ட வந்து எப்படி ஷையாக இருந்துச்சா அப்படின்னு கேட்க, நீங்கள் ஒரு மாதிரி இன்னும் ஷையாக இருக்குது அப்படியே டக்குன்னு தலை குனிஞ்சிக்க அவர் சிரிச்சுட்டே அதான் பண்ணுறவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போது ஜேகே அப்படியே சிரிச்சுட்டு அவர் ஒரு பக்கம் அப்படியே வைக்கப்பட்டுட்டு அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு போயிடா. இந்த பக்கம் நீங்கள் அப்படியே மெதுவாக கேட்டை திறந்து அப்புறம் மெதுவாக கதவு திறந்து பேக்கை தூக்கி போட்டுட்டு ஓடி போய் கட்டில் படுத்து பிறந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ இவன் என்ன பண்ணா என்ன என்ன பண்ணா என்ன, ஏன் எனக்கு கோவம் வரல, ஏன் எனக்கு வெக்கம் வருது, ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு தலகாணி எடுத்து அப்படியே மூஞ்சி மேலே வச்சு அமுத்திக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ சரியாக இருக்குது. ஆக்சுவலாக உங்களால் ஃபேஸ் பண்ணிக்க முடியல. ஸோ இங்கே ஒரு பக்கம் ஜேகே அப்படியே வந்துட்டு அப்படி கிள்ளி வைக்கும்போது நீங்கள் ஷையாக இருப்பீங்கள்ல, அது அப்படியே ஒரு கருமாடி வந்து போகுது. அது அப்படியே நினச்சிக்கிட்டே அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்கள் தலகாணி எடுத்துகிட்டு உங்கள் மூஞ்சி வச்சு அழுத்திக்கிட்டு விட்டால் மூச்சு முட்டி செத்துருவீங்க போல், அந்தளவுக்கு வச்சு அழுத்திக்கிறீங்க. ஸோ நீங்கள் 2 பேர் இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்கிறதோட இந்த எஃபெக்டை இப்போதைக்கு இதை ஒரு முடிச்சுக்கிற நியூஸ் இது கட்டு என்னாச்சு அப்படிங்கிறது நாளான்னைக்கு எபிசோடில் பார்க்கலாம். நாளான்னைக்கா இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் எபிசோடில் பார்க்கலாம். ஓகேவா? டடா பாய் சராங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?